மாமா. வாங்க வாங்கம்மா, 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க. வா. என் பேர் என்ன கொடு. நான் ஜூனியரா இருக்கியா? எல்லாரும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு அழகா இருக்குது. எங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டேன். என்னை எப்போ ஏத்துக்க போற சாந்தி? ஏய், என்னம்மா இது? எந்திரிமா. எதுக்கு திடீர்னு காலைல விழுந்த? என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கற? சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உடனே இந்த சாந்தி இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம போனதுக்காக. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இப்ப நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஆனந்தம் வேற என்ன இருக்க முடியும்? ஓகே, இந்த ஜூனியரா இருக்கே நல்ல பையனா, நல்ல பேர் வாங்கணும். ஜூனியரா இருக்கேன்னு பேர் வச்சுட்டதால இந்த ஆர்கே மாதிரி முட்டாள்தனமா நடந்துடக்கூடாது. அப்பா, சாரி மதர். ஜம்புவோட குடும்பத்துக்கு நல்லது பண்றதை நினைச்சுக்கிட்டு அபிராமி இந்த வீட்டு மருமகளாக்கி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். மகாபாவம் பண்ணினேன். அதுக்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டேன். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் சாந்தி தான். மாமாவை திரும்ப அழைச்சிட்டு வந்ததும் சாந்தி தான். இப்ப என்ன இங்க கூட்டிட்டு வந்ததும் சாந்தி தான். எல்லாரையும் சாந்தி சேர்த்து வச்சுட்டா. எல்லாரையும் நீ சேர்த்து வச்சிட்டமா. உன்னையும் கார்த்திகை சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். சரிம்மா, அவசியம். வாங்க எல்லாரும் போலாம். ரோஹிணி, சாந்தி, என்ன மாமா? நீங்க 2 பேரும் வர வெள்ளிக்கிழமை இந்த கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானே? நீயா? இதெல்லாம் பக்தர்கள் தெய்வத்துக்கு படைக்கிறதுமா. தெய்வம் படைக்கப்படாது. நீ எங்க தெய்வம் இல்லையா? வா வா வா. ओम हृष्ठाय नमः, ओम दुष्टाय नमः, ओम प्रसन्नात्मने नमः, ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः. कर्पूर निरांजनं समर्पयामि. ओम கடவுளே, ஆயிரம் தான் இருந்தாலும் மனுஷங்க சும்மாதான். உன்னோட கருணையால என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டேன். வாஸ்தவம் தாம்மா. மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும்
ஒரு ஆம்பளை குடும்பத்தை விட்டு போகக்கூடாதுங்கிறது எனக்கு உணர்த்தினதே இந்த கடவுள் தான். அதுவும் தவிர ராஜி, முன்னெல்லாம் நாம் இந்த கோயிலுக்கு வரும்போது அப்பப்போ கொஞ்சம் வவ்வால் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இப்ப அந்த தொந்தரவும் இல்லை. அதுக்கும் சேர்த்து ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து, மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் அர்ச்சனை சீட் வாங்கிட்டு வந்துடுறேன். போய் வாங்கிட்டு வா. போலாம். உங்க மாமியார்காரியே சாமர்த்தியமா தப்பிச்சுக்கிட்டா. அர்ச்சனை சீட்டு வாங்குறேன்னு உள்ள போயிட்டா. இப்படி வெயில நிக்கிறேன்னு தெரிஞ்சா நானே போய் வாங்கியிருப்பேன். என்ன மாமா, பயமா? மாமாவா? அப்படி கூப்பிடுற உரிமையை நீ இழந்துட்டமா. இனிமே அந்த உரிமை இந்த 2 மருமகளுக்கு மட்டும்தான். அப்புறம் உங்ககிட்ட எனக்கு பயமான்னு கேட்டே இல்லை. ஆண்டவனை தவிர நான் யார்கிட்டையும் பயப்படுறதுலன்னு உனக்கு தெரியாது. உங்ககிட்ட பயப்பட என்ன இருக்கு? பயம் இல்லாம தான் கோர்ட்ல அப்படி சொன்னீங்களா? ஓ அதுவா? பிச்சை போட்டதையும் தர்மம் கொடுத்ததையும் திருப்பி கேட்க கூடாதுமா. அப்படி கேட்டா போட்டவங்களுக்கு தான் அசிங்கம். சொத்து போனதை குறித்து நான் வருத்தப்படலமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க, இந்த உலகத்துக்கு நாம வரும்போது எதையும் கொண்டும் வரல, போகும்போது கொண்டும் போக போறதில்ல. அபிராமி, ஒன்ன நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. சந்தோஷம்னா எதுன்னு தெரியாமையே குழம்பிட்டு இருக்கிறேன். இந்த பாருமா, உறவுகளோட சேர்ந்து சிரிச்சு கூடி இருக்கிறதாம சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்ப எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருந்தது, இப்ப இல்லாம போயிருச்சு. பணத்தால மமதி அகங்காரம் தான் வரும், அன்புனால மட்டும்தான் ஆனந்தம் வரும். சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லம்மா, எனக்கு கோவப்பட தெரியும், மற்றவங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க தெரியும். ஆனா நடிக்க தெரியாது. அது உனக்கு மட்டுமே கைவந்த கலை. இத பாரு, எனக்கு நீ எவ்வளவோ நம்பிக்கை துரோகம் பண்ண, இருந்தும் உன் மேல எனக்கு கோபம் வரல. காரணம், உன்னால நான் சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆனா இழந்திருந்த உறவுகள் மறுபடியும் கிடைச்சிருக்கு. சொல்ல போனா அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும். அபிராமி, ஒரு பெரியவனா இருந்து நான் உனக்கு ஒரு புத்தி சொல்றேன், உன்னை மாத்திக்கமா. போதும் நீ ஆடின ஆட்டமெல்லாம், இனிமையாவது உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு இந்த ஆண்டவனை வேண்டிக்க. இல்லைன்னா உன்னோட அழிவை இந்த ஆண்டவனால கூட தடுக்க முடியாது. எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க உள்ள போலாம். வாங்க போலாம் அத்தை.
அக்கா பிரிச்சிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் ஷாம். ஆனா இன்னைக்கு கோவில்ல அந்த ஆர்கியோட சாந்தி ரோஹினியும் சிரிச்சு பேசுறாங்க. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. என் பாவம் அவங்களை சும்மா விடாது ஷாம், சும்மா விடவே விடாது. அந்த மனுஷன் கிட்ட நான் போய் பேசினேன். அவர் என்ன திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என்ன மன்னிச்சுட்டேங்கிறாரு. என்ன பார்த்து பரிதாபப்படுறாரு அவரு. ச்சே. ஆனா அந்த ஆள் முன்ன மாதிரி இல்ல, பேச்சே வித்தியாசமா இருக்கு. பதட்டப்படாம சிரிச்சபடியே என்ன மிரட்டுறாரு. விடுக்கா, கோர்ட்ல நம்ம பக்கம் பேசிட்டாரு, தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவர் அமைதியா போனா சாமியாரா போனா அக்கா விடுவியா? முடியாது, அப்படி விட முடியாது ஷாம். நான் எந்த சொத்தை பெருசா நினைச்சேனோ அது அந்த கூட்டம் அலட்சியப்படுத்துது. அதை என்னால பொறுத்துக்கவே முடியல. அதோட முக்கியமான விஷயம், அந்த கூட்டம் ஒண்ணு சேர்ந்து கலகலன்னு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு என்ன கேலி பண்ற மாதிரி இருக்கு. நோ, அந்த கூட்டம் அப்படி சிரிக்க கூடாது. அந்த சிரிப்பு சத்தம் என் காதுல விழக்கூடாது ஷாம், விழக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அப்பா கடைசி வரைக்கும் கண்ணீரோட தான் இருந்தாரு. அதுதான் என் மனசுல இருக்கு. அந்த குடும்பம் சிரிக்க கூடாது அபிராமின்னு நம்ம அப்பா சாகும்போது அழுதுகிட்டே சொன்னாரு. அதுதான் ஷாம் இன்னும் என் காதுல உடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால என்னோட முக்கியமான லட்சியம், அந்த குடும்பம் இனிமே சிரிக்க கூடாது, சந்தோஷமாவே இருக்க கூடாது. நோ, I'm sorry மேம். இட்ஸ் ஓகே. நீங்களே சொல்லுங்க தீபா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? எனக்கு உங்களோட வருத்தமும் வேதனையும் புரியுது மேம். உனக்கு புரிஞ்சத நான் நிச்சயமா உங்களுக்கு புரிய வைப்பேன். சாரி டு இன்டரப்ட் யூ, பட் இந்த இன்வாய்ஸ் பேஸ்ல கண்டிப்பா உங்க சிக்னேச்சர் வேணும். யா, அபிராமி, நீ எவ்வளவு இழந்தாலும் திருந்தவே மாட்ட. ஐயா வாங்க ஐயா. என்ன வா 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 எந்திரிப்பா. என்னப்பா இது, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் ஐயா. நாராயணா, உன்னை பார்த்தா ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கு. நல்லவங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்நா பூரா உங்களுக்கு விசுவாசத்தோட உழைக்கிறவங்க ரொம்ப குறைச்சல்பா. நீ ஒரு அதிசய பிறவி நாராயணா. யாருமே சரியா புரிஞ்சுக்காம ஒதுக்கி வச்சிருந்த அந்த சாந்திக்கு இவ்வளவு நாள் பாதுகாப்பா இருந்திருக்கியே, அதுக்கு என் குடும்பம் உனக்கு கடமைப்பட்டிருக்குப்பா. ஐயா நல்லா இருப்பா. இந்த ஒரு வார்த்தை போதும் ஐயா, என் ஜென்மமே விமோச்சனம் அடைஞ்ச மாதிரி இருக்கு. வாங்க ஐயா வாங்க. வா. ஐயா வாங்க. வணக்கம். வாங்க மாமா, ஆ. வாங்க. குட் மார்னிங் சார். மணி. வாங்கப்பா வாங்க. வணக்கம் சார். ஹலோ ஹலோ. வணக்கம். வாங்க மாமா. மாமா, உங்களை பழையபடி பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க வந்துட்டீங்க, எங்களுக்கு அது போதும். நீங்க ஏமாந்துட்டதா அவங்க நினைக்கிறாங்க. நீங்க ஏமாறல மாமா, ஏமாந்தது அவங்க தான். இப்ப உங்க நிலையில எல்லாரும் வந்தாச்சு. பணத்தை மனுஷன் தான் சம்பாதிக்கணும், பணம் மனுஷனை சம்பாதிக்கிறது இல்ல. உங்க பலம் இருந்தா எங்களுக்கு போதும். மாமா, நீங்க தான் இனிமே எங்க முதலாளி. வாங்க, உங்க சேர்ல உட்காருங்க. வாங்க. இத பாருங்க, இந்த முதலாளி பட்டம், இந்த சேரு, பதவி ஒண்ணு எனக்கு வேணாம். எல்லாம் நிறைய பார்த்தாச்சு, போதும். இனிமே உங்களெல்லாம் இந்த சேர்ல உட்கார வச்சு நீங்க முன்னேறத பாக்குறதா எனக்கு சந்தோஷம். பிரச்சனை இருந்தா என்ன கேளுங்க, என்னோட அனுபவத்தை வச்சு என்ன யோஜனை உண்டோ அதை சொல்றேன். மற்றபடி நீங்க தான் இதுக்கெல்லாம் முதலாளி. டேய், நீ தான்டா கம்பெனி முதலாளி. ஏன் எனக்கு ஏன் முதலாளி? அப்பா கவலைப்படாதடா, உனக்கு என்ன உதவி வேணுமோ இவ செய்வா. என்ன நான் சொல்றது? தீபா, நான் அந்த ஹோட்டல் இல்லத்துல வாங்கினேன்ல, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி நான் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நம்ம ஆடிட்டர்ஸ் வந்து அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் கேக்குறாங்க. சோ நீங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட போய் அதை வாங்கிட்டு வர முடியுமா? கண்டிப்பா மேம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாங்க ஃபைல்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்க மேனேஜ்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்து சூப்பர்வைஸும் பண்ணிட்டு வரேன். குட், ஐ லைக் யுவர் சின்சியரிட்டி. ஓகே மேம்.
வா. மாமா ம் ஸ்பெஷல் காஃபி. தேங்க்யூ. ம் நல்லா இருக்க. யார் போட்டாங்க? நான் தான் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணேன். அப்படியா? வெரி குட். மாமா இந்த ஃபைல்ல நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரீஃபா எழுதியிருக்கேன். இத படிச்சு பார்த்துட்டு உங்க சஜஷனை சொல்லணும். ஓகே. உங்க வேல்யூபிள் அட்வைஸ் எங்களுக்கு வேணும். அது நம்ம கம்பெனிக்கு நல்லது. ஓகே. மாமா ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுமா. உங்க பெரிய பிள்ளையோட வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க சின்ன புள்ள பாவம், நீங்க தான் அவருக்கு எதா பண்ணணும் மாமா. எதுலையுமே ஒட்டாம இருக்காரு. வார் ஃபீல்ட்ல அவர் இருந்தவர் இங்க எதிரி யாருன்னு தெரியாம ஏமாந்துட்டாரு. நாம அப்படியே விட்டுடக்கூடாது மாமா. இத்தனை அக்கறை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில ஒட்டாம இருக்கிற காலம் உங்களை ஒன்றும் சேர்க்காமையா போகுது. என்ன சதாசிவம், எப்படி இருக்கு யூனியன்? அபிராமி அம்மா சரியாயிட்டாங்களா? சார், அந்த அபிராமி அம்மாட்ட நிறைய பணம் இருக்கலாம் சார். ஆனா அந்த சீனிவாசன் சாரை மீறி அந்த அம்மா இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை நடத்தவே முடியாது சார். சதாசிவம், உன்னையும் தெரியும், உனக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் எவ்வளவு காலமா எந்த அளவுக்கு நட்பு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சார், நமக்கெல்லாம் உழைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். சரி. ஆனா அந்த சீனிவாசன் சாருக்கு இருக்க மூளை நமக்கெல்லாம் சுத்தமா வராது சார். அவரே வந்து அபிராமி அம்மாவுக்கு என் மூலமா ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அவரே வந்து பேசுற மாதிரி பேசி அவமானப்படுற மாதிரி நடிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி எவ்வளவு ஈஸியா இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை வாங்கிட்டார் பாத்தீங்களா? நீ சொல்றத பார்த்தா அபிராமி இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ரீனிவாசன் இண்டஸ்ட்ரீஸ் ஆயிடு போல இருக்க. ஆமா சார், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்கல்ல. அந்த அபிராமி மேடம் ஆர்கே சார் குடும்பத்தை கவுத்தாங்க. இப்ப சீனிவாசன் சார் அந்த அபிராமி மேடத்தை கவுத்துட்டாரு. அவ்வளவுதான். வரேன் சார். வா சதாசிவம்.